ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு தேவையான திங்ஸஸ் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உட்டன் ஃப்ரேம். நீங்கள் உட்டில் தான் இல்லை, பிளாஸ்டிக் ஃப்ரேமும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டு. நெக்ஸ்ட்டு கிளாத். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க நார்மலான கிளாத்தும் எடுத்துக்கலாம், ஒயிட் கலர் பாப்லின் கிளாத்தும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேசிக்கான இந்த ஸ்கேல், அப்புறம் பென்சில், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீடிலோட நம்பர் வந்து நம்பர் 9 இல்லை நம்பர் 10 வாங்கிக்கலாம். ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். நார்மலாக நம்ம ஜாக்கெட் ஹூப்ஸ் எல்லாம் தைப்போம்ல, அந்த நீடில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரேம் நம்ம எதுக்காக இந்த மாதிரி காட்டன் டேப் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட கிளாத் வந்து இந்த ஃப்ரேமில் போடும்போது அடிபடாமல் இருக்கிறதுக்காக, டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி டேப் வந்து சுற்றிக்கணும். இந்த டேப் எப்படி சுற்றுறது அப்படின்னு சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை தனியாக ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த உள்ளே இருக்கிற ரிங்கை மட்டும் வச்சுட்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கணும். நம்ம ஹேண்டில் வச்சு இந்த ப்ராசஸை பண்ணக்கூடாது, கீழே வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூவை ஃபுல்லாக கழட்டக்கூடாது. கழட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் லாஸ்ட் வரைக்கும் லூஸ் மட்டும் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிடக்கூடாது, ஹாஃப் டைட் மட்டும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிங்கில் இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்க மாதிரி இழுத்து விடணும். ஒரு சைட் மட்டும் பண்ணிட்டு இன்னொரு சைட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ரிங் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரணும். பண்ணிகிட்டே வரும்போது தான் அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சுருங்காமல் இருக்கும். அப்போ தான் நம்ம உள்ள கிளாத்தில் டிசைன் போடும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிளாத்தை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம போட்ட டிசைன் அதே மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். எந்த ஒரு சுருக்கமுமே சைடில் இந்த மாதிரி எட்ஜஸில் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து உள்ளே போடும்போது கொஞ்சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.